என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையை காண கிருபை செய்யும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். இழந்ததை இரண்டத்தனையாய் மீண்டும் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இழந்த காரியங்களை மீண்டும் தந்து மகிழ்ச்சியடைய செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தொலைத்த காரியங்களை தேடுகிறதில் எங்களுக்கு பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த ஸ்திரீ சந்தோஷப்பட்டது போல இன்று நாங்களும் தொலைத்த பொருட்கள் மீண்டும் கிடைத்து எங்களை மகிழ்ச்சியடைய செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்பவரே, இன்றும் நாங்கள் தொலைத்த காரியங்களை எங்களுக்கு திரும்ப அருளும்படி உம்மிடம் மன்றாடும் எங்களுக்கு அதை அருள் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின்படியே என் சத்தத்தை கேட்டு நாங்கள் இழந்த பொருட்களை திரும்ப தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் வழக்காடி மீட்டுக் கொள்வது போல இன்றும் எங்கள் பொருட்களையும் மீட்டு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மிகுதியாயிருக்கும் உம்முடைய இரக்கங்களின்படி நாங்கள் தொலைத்த ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்களையும் எங்களுக்கு மீட்டு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல இன்றும் நாங்கள் தொலைத்த ஒவ்வொரு காரியங்களையும் கண்டுபிடித்து மீண்டும் மகிழ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போன ஆட்டை தேடுவது போல இன்று எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் தொலைத்த ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்களையும் நீ தேடி மீட்டு எங்களை மீண்டும் மகிழ்ச்சியடைய செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தவறவிட்ட காரியங்களுக்காக பொருட்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களுக்கு நீர் இன்று மறு உத்தரவு அருளி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என் வாழ்க்கையில் நீர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரிக்கும்படியாக நான் தொலைத்த காரியங்களை எனக்கு மீண்டும் தந்து மகிழ்ச்சியடைய செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிடாத தேவனே, இன்றும் தொலைந்து போன பொருட்களை தேடும் எங்களை நீர் கைவிடாமல் அதை மீண்டும் கிடைக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது என்ற வார்த்தையின்படி இன்றும் நாங்கள் தொலைத்த பொருட்களை குறித்து கவலைப்படாமல் அவைகளை எங்களுக்கு மீண்டும் கிடைக்க செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிறவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்வது போல இன்றும் சிதறடிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் மீண்டும் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்த தேவனே, இன்றும் நாங்கள் தொலைத்த ஒவ்வொன்றையும் எங்களுக்கு 2 மடங்காக திரும்ப தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களை கொடுப்பவரே, இன்றும் காணாமற் போன காரியங்கள் மற்றும் பொருட்களை எங்களுக்கு மீண்டும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்துடன் எவைகளை கேட்டாலும் அவைகளை கொடுப்பவரே, இன்றும் எங்களுடைய தொலைந்து போன ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் விசுவாசமாய் கேட்கும் இந்த சமயத்தில் எங்களுக்கு மீண்டும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கேதுவாய் நடத்துகிறவரே, இன்றும் நாங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய பொருட்களை அநியாயமாய் அபகரித்துக் கொள்பவர்கள் மற்றும் எடுத்துக் கொண்டவர்களை நீர் ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எடுத்துக்கொண்டதை திரும்ப கொடுப்பதற்கான நல்ல இருதயத்தை அருளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்ப கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சத்தியத்தை அறிந்து நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பழைய வாழ்க்கையை ஒழித்து அவர்களை புது சிருஷ்டியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உள்ளத்திலே உம்முடைய ஆவியை வைத்து உம்முடைய கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்களுக்கு இரக்கம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து
தீமையை நன்மையினாலே வெல்ல கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.